வளம் வளமறியாமல் தங்கராஜ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மூலமாக செல்வம் சேர்த்துவது ரொம்ப எளிதுங்கிறது குறித்து நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்படி சார் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி டாப் அப் அருமையான ஒரு மெத்தடுங்க. அதாவது ஏற்கனவே நீங்கள் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை புதுதாக எஸ்ஐபி பண்ணுறதா இருக்கலாம். எஸ்ஐபின்னு என்னென்னா, எளிமையாக சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்கு மாதம் உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் சொன்னால் அது உங்கள் வங்கி கணக்குலேருந்து முதலீடுகளாக மாறிட்டு வரும். இதுலேயே எஸ்ஐபி டாப் அப்னு அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஃபில் பண்ணிங்கன்னா அது ஆப்ஷன் கேட்குது. என்ன ஆப்ஷன்ஸு? எவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் டாப் அப் பண்ண விரும்புகிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு வருடம் முடிந்த பின்பு 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா, ரூ. 2,000 போயிட்டு அடுத்த வருஷம் 2,200, அதுக்கு அடுத்த வருஷம் 2,400, அப்புறம் 2,600ன்னு ஆட்டோமேட்டிக்காக மாறும். இல்லை நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ரூ. 500, ரூ. 1,000 பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே அந்த எஸ்ஐபி இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமாக அதிகமான வெல்த் கிரியேஷன் உருவாகுங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள பாருங்கள். நன்றி. வளம் வளமறியாமல்.